தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இப்போ காவிரி பிரச்சனைலாம் மாநில உரிமைகளுக்காக அவங்க வந்து உச்சநீதிமன்றம் போனது, நீதிமன்றம் மூலம் தீர்ப்பை வர வச்சது. மத்திய அரசுலேருந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நண்பராகவே இருந்தாலும் எழுத்து நின்றது. மோடி நண்பராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எம்பி எலெக்ஷன் வரும்போது மோடியில் அந்த லேடின்னு ஜெயலலிதா வந்து அவங்கள வந்து பிடிவாதக்காரங்க, சட்டம் ஒழுங்குல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க, கட்சியில் வந்து அவங்க தான் வச்சதான் சட்டம், இந்த மாதிரி பல இது பேசினாலும் அவங்க மேலே விமர்சனங்கள், கைது நடவடிக்கை, இவர்கள் சொல்கிற மாதிரி உத்தமர்கள் மாதிரி ஊழல் குற்றச்சாட்டில் கைதானாங்க. இன்னைக்கு கூட ஒரு உயர்நீதிமன்ற இது எடுத்து போட்டிருக்காங்க. அவங்கள வந்து தண்டிக்கப்பட்ட வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு அப்துல் முத்லீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்லப்படுகிற செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிறந்தநாள் வருது. அவங்க வந்து தமிழக அரசியலில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்திருக்காங்க. பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிற அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளில் உங்களிடம் சில கேள்விகளை நான் கேட்கறதுக்கு விரும்புகிறேன் சார். தமிழக அரசியலில் வந்து அவங்களுடைய பயணம் எந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு பயணமாக இருந்தது? சினிமாவிலும் சரி, அரசியலும் சரி, வெற்றிகரமான பயணம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல துன்பங்கள், பல தோல்விகள் எல்லாத்தையும் சந்தித்து தான் வந்திருக்காங்க. நமக்கு பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த ஆளுமை அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொரு தோல்வியிலையும் இருந்து மீண்டு வந்தது. நமக்கு இறுதியாக பார்க்கும் பொழுது ஒரு ஆளுமை மிக்க தலைவியாக, ஒரு இரும்பு பெண்மணியாக நமக்கு தெரிகிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 96 தோல்வி, 89 கட்சி ஸ்பிளிட் ஆனது, 82 86 காலகட்டத்திலேயே அவங்களுக்கு கிடைச்ச பிரச்சனைகள், சீனியர்ஸ் மத்தியில் இவங்களை வளர விடாமல் பார்த்துக்கிட்டது. அப்போ அவங்க வந்து 82 to 86 அந்த காலகட்டத்தில் சீனியர்கள் இவங்களை வளர விடாமல் பார்த்துக்கிட்டது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவங்க சந்தித்தாங்க. 84 அந்த பொது தேர்தலில் இவங்க தான் பெரிய ஸ்டார் கேம்பெயினர், பெரிய பிரச்சாரகர். ஆனால் இவங்கள வெளியே வராமல் எம்ஜிஆர்கிட்ட தப்பாக கொண்டு போய் சேர்த்த வேலைலாம் நடந்தது. 87 கட்சி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பிளவுபட்ட பொழுது கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானார். அதற்கு பிறகு இவருக்கு ஒரு மினிமம் டீம் தான், ஒரு ஜூனியர்ஸ் அந்த லெவல் தான் இவர் கூட இருந்தாங்க கட்சி. ஆனால் மக்கள் மத்தியில் ஜெயலலிதா ஒரு பெரிய பேர் இருந்தது. 89 தேர்தலில் தனித்தனியாக போட்டிட்டதில் ஜே அணி தான் 27 எம்எல்ஏக்கள் ஜெயித்தாங்க. அப்போ அந்த வெற்றிக்கு பிறகு தான் திருமதி ஜானகி எம்ஜி ராமச்சந்திரன் அவங்க வந்து கட்சியை பார்த்துக்கிறதுக்கு சரியான ஆள் இவங்க தான் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போனாங்க. அது எவ்வளோ சரியானதுன்றதை அடுத்த வந்த கிட்டத்தட்ட எவ்வளோ 89னா அவங்க மறைகிற வரையிலும் அவர்கள் தான் பொதுச் செயலாளர். பல விஷயங்களில் திமுகவுக்கு தண்ணி காட்டினதெல்லாம் பண்ணாங்க. அரசியலில் சாணக்கியன் அப்படின்னா கலைஞரை சொல்லுவாங்க தமிழக அரசியலில். ஆனால் அந்த சாணக்கியராக இருந்தது இவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆர் பெறாத வெற்றிகள் எல்லாம் இவர்கள் காலத்தில் இவங்க பண்ணாங்க. திமுக ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதெல்லாம் பண்ணாங்க. 2011 பார்த்தீங்கன்னா 23 இடம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 37 தொகுதிகள் அதிமுக மட்டுமே தனியாக 37 தொகுதிகள் ஜெயிச்சது. 13 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருந்தாங்க. 50 தொகுதிகள் மொத்தமாக மக்களவையில் வச்சுருந்த பிரதான எதிர்கட்சியாக அதிமுக இருந்தது. மாநில கட்சிகள்லேயே பெரிய கட்சின்னு ஒரு சாதனை. திமுகட்ட கூட அதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி 234 தொகுதியில் தனியாக போட்டிட்டது 2016. இந்த மாதிரி பல சாதனைகள் அவங்கள்ட்ட இருந்தது. கட்சிக்குள்ளேயும் அவங்களுடைய இதை மீறி யாரும் பண்ண முடியாது, எல்லாருமே ஜீரோ தான் அப்படின்ற மாதிரி, அவங்க தான் முடிவெடுக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ அதெல்லாம் தான் ஒரு பெண்மணி சாதாரண ஒரு சினிமா நடிகையாக இருந்து 82 அரசியலில் கொண்டு வரப்பட்டு குறுகிய காலத்தில் 91 முதல்வர், மிக இளம் வயதில் முதல்வரான ஒரு பெண் முதல்வர் அப்படின்ற பல பெருமைகள் வந்து அவருக்கு இருந்தது. மேடம் ஜெயலலிதா பற்றி சொல்லணும்னா அவங்களுடைய ஆளுமையும் தைரியம்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சி தலைவர்கள் கூட வந்து மேடத்துக்கிட்ட என்ன பிடிச்சது அப்படின்னா அவங்க டிசிஷன், தைரியமான ஒரு முடிவு அப்படிம்பாங்க.
அவங்க வந்து ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டா வந்து மாறுறதே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த தைரியம் அப்படிங்கிற அந்த ஆளுமை வந்து எந்த அளவுக்கு சார் ஒரு முக்கியமானதாக நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளர்? தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இப்போ காவிரி பிரச்சனைலாம் மாநில உரிமைகளுக்காக அவங்க வந்து உச்சநீதிமன்றம் போனது, நீதிமன்றம் மூலம் தீர்ப்பை வர வச்சது, மத்திய அரசுலேருந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நண்பராகவே இருந்தாலும் எதிர்த்து நின்னது, மோடி நண்பராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எம்பி எலெக்ஷன் வரும்போது மோடியில் அந்த லேடின்னு எதிர்த்து நின்னது, பிளானிங் கமிஷன் கூட்டத்தில் கலந்துட்ட போது மைக் ஆஃப் பண்ணோன்னா புறக்கணிச்சிட்டு வெளியே வந்தது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து ஒரு துணிச்சல்காரங்க அப்படின்றத காமிச்சிருக்காங்க, பிடிவாதக்காரங்கன்னு. காவிரி நீர் பங்கீட்டில் பிரச்சனை வந்தப்போ உண்ணாவிரதம் வந்ததுனால அதுக்கப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்போ அடித்து புரண்டு வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறேன்னு சொன்னது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வாஜ்பாய் கவர்மெண்ட்டு 13 மாதத்தில் கவுத்தது காரணம் ஜெயலலிதா தான். அப்போ அந்த இதெல்லாம் பார்க்கல பிஜேபி பெரிய கட்சி, அந்த இதெல்லாம் முடிவெடுத்தால் அதில் இறங்கி பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ஒரு இயல்பான குணம். தன் கட்சி ஆட்சிக்கு வரதுக்காக 2011 தேமுதிகவோட கூட்டணி வச்சாங்க. பிரச்சனைன்னு வந்து இது பண்ணப்போ தேமுதிகவே தூக்கி எறிகிற வேலைலாம் தைரியமாக பண்ணாங்க. அரசு ஊழியர்கள் 1991 ஆட்சிக்கு வந்தப்போ அரசு ஊழியர்களோட பெரிய இது நடத்தி பில்டிங்லாம் திறந்தாங்க. அங்கே வந்துட்டு இவங்க சொன்னது வருமானத்தில் 60% உங்களுக்கு தான் கொடுக்குறாரு அப்படின்ட்டு ஓப்பனா இது. இந்த போராட்டங்கள் பல விஷயங்களில் கடுமையான ஒரு அடக்குமுறையை கையாண்டு போராட்டங்களை முடிவு கொண்டு வந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இலங்கை பிரச்சனையில் ரொம்ப உறுதியாக அவங்க காட்டின அந்த விஷயங்கள், இந்த மாதிரி பல இது வந்து அவங்கள வந்து ஒரு துணிச்சலான ஒரு விடாப்பிடியான பெண்மணி அப்படின்னு காட்டுச்சு. பொதுவாக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்று தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு, தொழில்துறையில் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு பொசிஷன்லாம் வந்திருக்கோம் மாநிலங்களில் அப்படிங்கிற சொல்கிறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு அடித்தளம் வந்து இவர் மட்டுமே இல்லை. அப்படிங்கும்போது திராவிட கட்சியில் குறிப்பாக வந்து மேடம் ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் வந்து உதாரணமாக சொன்னால் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு தாய்மார் வந்து பால் ஊட்டுறது கூட ஒரு அறையை வந்து உருவாக்குனார் அப்படிங்கும்போது சொல்லுவாங்க. அதாவது தொட்டில் குழந்தையிலிருந்து இறப்பு வரைக்குமான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அவரோட திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு? ஜெயலலிதா வந்து அவங்கள வந்து பிடிவாதக்காரங்க, சட்டம் ஒழுங்குல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க, கட்சியில் வந்து அவங்க தான் வச்சதான் சட்டம், இந்த மாதிரி பல இது பேசினாலும் அவங்க மேலே விமர்சனங்கள், கைது நடவடிக்கை, இவர்கள் சொல்கிற மாதிரி உத்தமர்கள் மாதிரி ஊழல் குற்றச்சாட்டில் கைதானாங்க. இன்னைக்கு கூட ஒரு உயர்நீதிமன்ற இது எடுத்து போட்டிருக்காங்க, அவங்கள வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு, அவங்க நிரபராதி தான் அப்படின்றத உயர்நீதிமன்றம் தீர்ப்பு எடுத்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருந்தாலும் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுக்கு வந்து பொதுமக்களுடைய ஆதரவு இருந்துச்சு. அது காரணம் பெண்களுக்கான திட்டங்கள் என்ன ஆனாலும் சாதாரண மக்களுக்கான பாதிப்பு வராமல் பார்த்துக்கிட்டது, அந்த மாதிரி விஷயங்கள், பள்ளி குழந்தைகளுக்கான இது, சத்துணவு, குறிப்பாக பெண்களுக்குன்னா மகப்பேறு இதுக்கான அந்த பெட்டகம், தாலிக்கு தங்கம், பெண் குழந்தைகள் 2 இருந்தால் அதுக்கான உதவித்தொகை, தாலிக்கு தங்கத்துலேயே 2 இது இருக்குது. அப்புறம் பெண்களுக்கான என்னென்ன இது இருக்குதோ எல்லா இதுலேயும் வந்து அதிக கவனம் செலுத்தினாங்க. அது எல்லாமே பெண்கள்கிட்ட ரீச் ஆச்சு. கறவை மாடுகள் திட்டம் பெரிய அளவில் ரீச் ஆச்சு. தொட்டில் குழந்தை திட்டம் வந்து இந்த இன்றைக்கி அதில் தப்பி பழிச்ச குழந்தைகள் இன்றைக்கி பட்டதாரிகளாக டாக்டர்களாக பல பேர் இருப்பாங்க. அப்போ அது வந்து உலக அளவில் இவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தது. அம்மா உணவகம், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க கிராமத்தில் பண்ணது. மடிக்கணினி மாணவர்கள் கொடுத்தது, அது ஒரு பெரிய டிஜிட்டல் புரட்சியை கிராமப்புற மாணவர்கள்ட்ட ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் ஏதாவது ஒரு பேரிடர் வந்தால் பெரிய தொகையை கொடுக்கறது, இது எல்லாமே அவங்கள வந்து மக்கள் மத்தியில் அம்மா அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு மாறிச்சு. உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா தந்தை பெரியார்ன்றாங்க, மகாத்மானா காந்தி, அண்ணானா அவர் மட்டும்தான். அந்த மாதிரி அம்மானா இவங்க தான், தந்தைனா பெரியார் தான். அப்பான்னு எனக்கு கூப்பிடுனா யாரும் கூப்பிட மாட்டாங்க. தந்தை பெரியார், பெருந்தலைவர், அறிஞர் அண்ணா, கலைஞர், அந்த மாதிரி சில பட்ட பெயர்கள் வந்து அப்படியே உக்காந்துரும். அதில் இதுக்கப்புறம் யாரையாவது அம்மான்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? அம்மான்னு கூப்பிடு என்ன அப்படின்னா அது இயல்பாகவே அவங்களுக்கு அந்த இது அமைஞ்சிடுச்சு. அவங்களுக்கு குடும்பம் அமையலைனாலும் அந்த அம்மான்றது வந்து தமிழ்நாடு முழுதுமே அவங்க அம்மாவா மாறினது தான் நடந்தது. மேடம் ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக நடத்துறதுல வந்து இந்தியாவிலே அவங்க தான் வந்து ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து சட்டமன்றத்தில் வந்து சொல்லும் போது எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் வந்து அதிமுக வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க.
அந்த அதிமுக வந்து இன்னும் எந்த அளவுக்கு ஒரு எழுச்சியோட தொடர்ந்து கொண்டிருக்கிறது? நீங்கள் கட்சியிலே பார்த்தீங்கன்னா அந்த இப்போ திமுகவில் அண்ணா தான் ஆரம்பிச்சு வச்சார். ஐம்பெரும் தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் கருணாநிதி தான் தலைவரானார். எம்ஜிஆரை பயன்படுத்திக்கிட்டு தலைவரானார், முதல்வரானார். அதற்கு பிறகு அது ஒரு குடும்ப கட்சியாக மாறி போடுச்சு. சொல்ல முடியாது, நாளைக்கு இன்ப நிதி கூட திமுக தலைவர் ஆகலாம். அந்த மாதிரி அடிமைகளுடைய கூடாரம் மாதிரி மாறி போச்சு. உதயநிதிக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறேன்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. அவர் வந்து இது என்னென்னவோ சொல்கிறாங்க, எழுச்சி தலைவராக சூரியனாக பார்க்குறோம், அதை பார்க்குறேன்னு. ஒரே தகுதின்னா ஸ்டாலினுடைய மகன் அப்படின்றத தாண்டி பெருசாக என்ன? சரி, அவர் வந்த பிறகு அவர் வந்து சிறப்பாக இந்த விஷயத்தில் பண்ணார்னு பார்த்தா பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அவர் திமுக தலைவராகவும் அவர் ஒரு இளைஞரணி பொதுச் செயலாளர், நாளைய தலைவராக அவருடைய செயல்பாடு என்ன? எளிய மக்களுக்கு அவர் என்ன நின்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஏமாற்றம் தான் இருக்குது. அப்போ தலைவர்கள்ன்றது உருவாகிறாங்க, பிறப்பதில்லை. கலைஞர் உருவானார். பல அறிஞர்கள், பேரறிஞர்கள் 2 டிகிரி 3 டிகிரி வாங்கினவங்க மத்தியில் 10வது ஃபெயிலு. ஆனால் அவர் உருவானார். அதே தான் எம்ஜிஆர். பல நடிகர்கள் பல இது அப்படி இப்படின்னு இருக்கும்போது எம்ஜிஆர் உருவானார். தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு ஒரு தலைவராக உருவானார். அவருடைய உதவி செய்கிற குணம், வள்ளல் தன்மை மக்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு தான் வீட்டில் ஒருத்தராக நினச்சாங்க. அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய வாரிசாக யாரையுமே எம்ஜிஆர் கொண்டு வரல. யாரோ வருவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் ஜெயலலிதா தான் வந்தாங்க. அப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையின் மகள். அவங்களும் 10th தான். ஆனால் வெளியே படித்தது அதிகம். தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு ஒரு தலைவியாக அவங்க உருவானாங்க. அந்த பீரியடில் எவ்வளோ பேர் இருந்தாங்க. நெடுஞ்செழியன், நாஞ்சில் மனோகரன், ஆரம் வீரப்பன், எவ்வளோ தலைவர்கள், எவ்வளோ நடிகைகளும் கட்சிக்குள்ளே வந்தாங்க. ஆனால் ஏன் ஜெயலலிதா மட்டும்னா தலைவர்கள் உருவாகிறார்கள். சூழ்நிலை காரணமாக தான் தலைவர்கள் உருவாகிறாங்க. கட்சி தனக்கான தலைவர்களை தகவமைக்குது. அதில் ஜெயலலிதா ஒரு ஆள். அதற்கு பிறகு இப்போ எடப்பாடி பழனிசாமி, அவரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பேக்ரவுண்டு, ஜெயலலிதாவுடைய அண்ணன் பையன், சித்தி பையன்லாம் எதுவும் கிடையாது, எந்த பின்புலமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி அதிமுகவுக்கு அதனுடைய பொதுச் செயலாளராக அதிமுக தகவமைத்து கொண்டது. ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் மேலே இருந்து திணிச்சாங்க, பிஜேபியில் இது பண்ணாங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. தலைவன் உருவாக முடியாது. தலைவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தான் இது பண்ணுறான். தலைவனை உருவாக்க முடியாது. தலைவன் தானாக உருவாகும் அவங்க சூழ்நிலையை வச்சு. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி நிற்கிறாரு. நாளைக்கு அவருக்கு பின்னாடி வேறு ஒருத்தர் அந்த இயக்கத்துக்கு வரலாம். அப்போ ஒரு இயக்கம் மீண்டும் மீண்டும் தன்னை தகவமைச்சிக்கிட்டு அப்டேட் ஆகிருந்ததுன்னா அந்த இயக்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்போ கலைஞர் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் அவர் என்ன தான் அவர் குடும்ப அரசியல்னு சொன்னாலும் 50 வருடம் யாரையுமே இது பண்ணாமல் அவரே இருந்து பார்த்துக்கிட்டார். அதனால் 25 ஆண்டுகள் அண்ணா அந்த பாதையில் இருந்தாலும் 50 ஆண்டுகள் இவருடைய பாதைன்னு. இதற்கு பிறகு திமுக இருக்குமானா நம்ம சொல்ல முடியாது. மிகப்பெரிய இயக்கம்தான். போட்டிகள், தாயாளி சண்டைன்னுவாங்களே, பங்கு தகராறுலாம் வருமே, அந்த மாதிரிலாம் வந்தால் முகலாய சாம்ராஜ்யம்லாம் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் லாஸ்ட்டில் இந்த இதை சண்டையில் தான் போச்சுன்னுவாங்க. அந்த மாதிரி பல அதிகார மையங்கள் வரும்போது உடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜெயலலிதா சொன்னது இப்போ அடுத்து நடக்குது. அடுத்து எடப்பாடிக்கு பிறகு மறுபடியும் வருவானா அது அப்படியே போகலாம். அரசியலில் எது வேணால் நடக்கலாம். அதெல்லாம் மீறி ஒரு கட்சி தன்னை அப்டேட் பண்ணிச்சுன்னா அது நீடிக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி.